Hi friends, welcome back to our channel. Housewife-க்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து திரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து எடுத்து ஊற்றிடாதீங்க. அதை வச்சே நம்ம ஈஸியாக எப்படி ரசகுல்லா செய்யலாம் தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பால் பார்த்தீங்கன்னா கெட்டு போன பால் கிடையாது, லேசாக வந்து காரம் பட்டுருச்சு, ஸோ திரிஞ்சு போச்சு. அந்த பால் வச்சு தான் நான் வந்து ரசகுல்லா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வயிற்றுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்து கொடுக்காது. ஒரு கிண்ணம் வந்து எடுத்துக்கிட்டு அது மேலே வந்து ஒரு ஒயிட் கிளாத் வந்து நான் போட்டுக்கிட்டேன். மோஸ்ட்லி ஒயிட் கிளாத்தே வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கலர் படியாமல் இருக்கும். அதில் வந்து இந்த திரிஞ்சு போன பாலை வந்து சேர்த்துட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூட அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாலை வந்து திரிய வைக்கும்போது லெமன் ஊற்றி தான் வந்து திரிய வைப்போம். ஸோ அந்த டைமில் தண்ணி ஊற்றி கம்பல்சரி வாஷ் பண்ணணும், இல்லைனா வந்து புளிக்கும்னு வந்து சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் இது போல் நமக்கு வந்து பன்னீர் கிடைக்கும். பன்னீரை வச்சு தான் நம்ம வந்து ரசகுல்லா ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா திரியாக இருக்கும். இதை நல்லா வந்து மேஷ் பண்ணி அழுத்தி பிசையணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். நம்ம பிசைறதுல தான் இருக்குது. அப்போ தான் நம்ம பால்ஸாக உருட்டும் போது கிராக் விடாமல் இருக்கும். ஸோ கிராக் விடாமல் இருந்தால் தான் சுகர் சிரப்பில் ஊற்றி கொதிக்க வைக்கும்போது அது வந்து உடையாமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாகவே உருட்டிக்கலாம், ஏன்னா சுகர் சிரப்பில் போட்டு கொதிக்க வைக்கும்போது அது டபுளாக வந்து ஆகிடும். எல்லாமே உருட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா தாராளமாக வந்து வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 டம்ளர் தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம இஷ்டப்படி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஜீரா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் 1 டம்ளர் சேர்த்துருந்தேன், அதுக்கப்புறம் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் வந்து பிச்சு சேர்த்துக்கிட்டேன். இப்போ சலசலன்னு நல்லா கொதிக்கும் போது நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இது எல்லாமே உடையாமல் வரும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம ரசகுல்லாஸ் எல்லாமே டபுள் ஆகி வந்திருக்கும். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியான ரெசிபி பாருங்கள். இதை கோல்டு ஹாட் எப்படி வேணாலும் நம்ம சர்வ் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.